Taste the Daily. வேலூரில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், MRB தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு சமவேளை சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பகுதி நேர ரேஷன் கடைக்கு திமுக நிர்வாகியை வைத்து திறப்பு விழா நடத்திய தொடக்க வேளாண்மை சங்கத்தின் செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஜடையம்பாளையம் புதூரில் புதிதாக அமைக்கப்பட்ட பகுதி நேர ரேஷன் கடை காரமடை திமுக ஒன்றிய செயலாளரான கல்யாணசுந்தரம் என்பவரை அழைத்து திறக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் அளித்த புகாரின் பேரில் அதிகாரியாக இருந்து கொண்டு கட்சி ரீதியாக செயல்பட்ட தொடக்க வேளாண்மை சங்கத்தின் செயலாளர் பட்டுலிங்கம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மதுரையில் அரசு பேருந்திலிருந்து மூதாட்டி இறக்கிவிடப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பிய ஆசிரியையிடம் ஓட்டுநரும் நடத்துனரும் வாக்குவாதம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆசிரியர் அமுதாவை மிரட்டும் நோக்கில் அவர் இறங்கும் இடத்தில் பேருந்தை நிறுத்தாமல் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். திமுக ஆட்சியில் கட்டணமில்லா பேருந்தில் பயணிக்கும் பெண்களிடம் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தரக்குறைவாக பேசுவதும் இதுபோன்று அடாவடியில் ஈடுபடும் சம்பவமும் அதிகரித்துள்ளது. அந்த அம்மா வயசான அம்மாவை ஏன் இறக்கி விட்டீங்கன்னு கேட்டேன். லக்கேஜ் 2 கிலோ கூட இருக்காது, அந்த அம்மாவை ஏன் இறக்கி விட்டீங்கன்னு கேட்டேன். நான் டிப்போல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த நம்பர் ஏங்க என்னங்க பேசுறேன், டிப்போல பேசிக்கிறேன்னு சொன்னா இல்லையா? எங்க டிப்போல பேசிக்கிறேன்னு சொன்னா இல்லையா? எங்க சொன்னா இல்லையா? நீங்க உண்மையை பேசுங்க. ஏமா நான் சொன்னா இல்லையா? டிப்போல பேசிக்கிறேன்னு சொன்னா இல்லையாப்பா? சொன்னேன்ல, டிப்போல பேசிக்கிறேன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன், பேச்ச விட்டுருங்கன்ட்டு. இந்த நம்பரை நான் போட்டோ எடுத்தேன். சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. போட்டோ எடுக்கப்படாது. சரி, அப்படிதான். சரி, அது தப்பா? ஏன் நான் நம்பர் எடுக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அதுக்கு நீங்க என்ன போட்டோ எடுக்கிறேன்னு எதுக்கு சொல்றீங்க? ஏங்க இந்த வண்டி நம்பர் மக்களுக்காக தான் போட்டிருக்காங்க, பொதுமக்களுக்கு தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டி நம்பர் உங்களுக்காக போடல, பொதுமக்கள் தேவைக்காக தான் போட்டிருக்காங்க.